எத்தனையோ துவையல் சாப்பிட்டு இருப்பீங்க. ஆனா, இந்த துவையல் நீங்க சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. இது இட்லி, தோசை, சாதம் இந்த மாரி கஞ்சிக்கு குடிக்கிறதுக்கு கூட சூப்பரா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனோட தோல் எடுத்து இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குற ஒரு லிக்விடும் நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு துவையலும், அதே சமயம் இந்த வெயிலுக்கு நல்லா ஃபேஸ் நல்லா க்ளோவிங்காக இருக்கிறதுக்கு ஒரு ஏர் ஸ்ப்ரே மாதிரி நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். அதுக்கு நம்ம இப்போ சீசனுங்க. இது கமலாப்பழம், ஆரஞ்சு எல்லாமே சொல்லுவோம். அதாவது இந்த நாட்டு கமலாப்பழம் இருக்குது இல்லையா, அதுதான் ரொம்ப நல்லது. ஸோ அதை எடுத்துக்கோங்க. பழம் சாப்பிட்டு தோலை நம்ம தூர தூக்கி போடுவோம். அதை நம்ம குளியல் பொடியாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் பேக் மாதிரி. நான் போன வருஷம் ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணி நான் வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அதில் நம்ம துவையல் எப்படி செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இந்த காம்பு பகுதி இருக்கும் இல்லையா, அதை எடுத்துடணும். இல்லைனா துவையல் அரைக்கும் போது அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு துவையலுக்கு கொஞ்சம் நம்ம ஸ்ப்ரே எப்படி ரெடி பண்ணுறது அதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். நல்லா தண்ணியில் அலசிட்டேன். அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கும் போது சீக்கிரமாக அது வதங்கிடும். அதுக்காக தான். அப்படியே கட் பண்ணும் போதே நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு இது தோணும், இது நல்லா கசப்பாக இருக்குமேன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நல்லா கசக்கும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நிறைய இதில் பருப்பெல்லாம் எப்படி சேர்க்கணும், கசப்பு இல்லாமல் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கசப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேங்க. இப்போ நல்லா தாராளமாக நம்ம உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கணும். வேறு எதுவுமே கிடையாது. நல்லா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது கசப்பு தன்மை இருக்கும் இல்லையா, ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம எடுத்துக்கிறோம் உளுத்தம் பருப்பு. பூண்டு அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. பூண்டு, காஞ்ச மிளகாய், காரமும் அதிகமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் இப்போ பண்ணும்போது அதனோட கசப்பு தன்மை இல்லாமல் நமக்கு அதனோட சத்தும் கிடைக்கும். எனக்கு இந்த மிளகா ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நான் ஒரு 3 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ பூண்டு ஒரு 5, 6 பல் இருக்குங்க, நான் சேர்த்துக்கிறேன். துவையலுக்கு சட்னி எப்படி வேணால் வச்சுக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் எத்தனையோ துவையல் செஞ்சு சாப்பிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு பழத்தோலில் துவையல் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். செம்மையாக இருக்கும். இட்லி, தோசை, சாதத்துக்கு நான் கஞ்சிக்கு தாங்க குடித்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. எப்பயும் ஒரே மாதிரி சமைக்காமல் நம்ம இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு வேஸ்ட்டு தூக்கி போடாமல் அதில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்லா உளுந்த வறுத்ததுக்கப்புறமா நம்ம அடுத்தது ஆரஞ்சு தோலை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கறிவேப்பிலை கூட சேர்க்கலாம். ஆனால் இதனோட நிறம் நமக்கு தெரியாமல் போயிடும் இல்லையா, ஆரஞ்சு கலர். அதனால நான் கறிவேப்பிலை சேர்க்கல. இப்போ ஆரஞ்சு தோலை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிடலாம். எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. ஸோ நல்லா வதக்கும் போது அந்த கசப்பு தன்மையும் போகும். வதக்கும் போதே அந்த ஆரஞ்சு தோலோட அந்த வாசனை இருக்க பாருங்கள், நல்லா வந்தது. அதுக்கப்புறமா புளி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளி சேர்த்துக்கினேன் நான். ஏன்னா இதில் புளிப்பு, இனிப்பு, காரம், துவர்ப்பு எல்லாமே சேர்ந்தது தாங்க இந்த ஒரு சட்னி. இது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா இப்போ ஆரஞ்சு பழம் சீசன் இல்லையா, ஸோ எல்லாருமே நம்ம வாங்கி சாப்பிடுவோம். பழம் மட்டும்தான் சாப்பிடுவோம். தோலை தூர தூக்கி போட்டுரும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி இல்லைனா ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம ஆரஞ்சு தோலை வெயிலில் காய வைக்காமல் நிழலில் காய வச்சு நீங்கள் அந்த ஃபேஸ் பேக் பண்ணிங்கன்னா அதனோட நிறமும் மாறாமல் இருக்கும், அதனோட சத்தும் அப்படியே இருக்கும். எதுக்காக நான் நிழல்லையே அப்படியே பேப்பரில் காய வைக்க சொன்னேன்னா, இப்போ இருக்கிற வெயிலுக்கு சீக்கிரமாக அதனோட நிறமே மாறிடும். ஸோ அதனால தான் நான் அப்படி சொன்னேன். நீங்கள் வெயிலில் வெளியே வைக்காமல் வெளியவே அப்படியே வச்சிங்கனாலே சீக்கிரமாக அது காஞ்சிருங்க. இப்போ புளியும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்கிடலாம். வதக்கி முடிச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, இது அப்படியே மேலாப்பில் அந்த தோலும், ஆரஞ்சு பழம் தோல், புளி, அது கூட அந்த மிளகாய், பூண்டு இது எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு அந்த பருப்பு கொஞ்சமாக பருப்பு சேர்த்து நல்லா கொஞ்சமாக அரைச்சிட்டேன்.
அதுக்கப்புறமா மீதி இருக்கிற உளுந்து மட்டும் போட்டுங்க. ஏன்னா கொஞ்சம் கொரகொரப்பா உளுந்து பருப்பு வந்து நம்ம சாப்பிடும்போது கடிப்பட்டுச்சுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கடலப்பருப்பு வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஆனால் வந்து இந்த சட்னி, துவையல் இதுக்கெல்லாம் வந்து நிறைய உளுந்து சேர்த்து நம்ம செய்யும்போது அதனோட டேஸ்ட்டே நிறைய டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து வெல்லமும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கலாம். தண்ணி வந்து நிறைய சேர்க்காம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பார்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு சட்னியாக வேணும், தண்ணியாக வேணாலும் அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இல்லையா நல்லா துவையல் மாதிரி திக்காக வேணும்னாலும் நிறைய ஊற்றாம அளவாக ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. சூப்பராக இருக்கும். இதுலேயே இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தோலை கூட நம்ம அரைச்சிட்டு டைரெக்டாக நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். அதாவது எதுவுமே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோல் மட்டும் சாப்பிட்டு மிச்சம் மீதி தோல் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி துவையலோ வேறு எதுவுமே பண்ணாமல் கூட நம்ம அட்லீஸ்ட் அந்த இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபேஸ் பேக் அதை நம்ம அரைச்சி நம்ம ஃபேஸில் போட்டால் கூட நல்லாயிருக்கும். அந்த தோல் கூட வந்து நம்ம செம்பருத்தி பூவும் ரோசாப்பூ இதெல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சி ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணலாம். நல்லா க்ளோவிங்காக கிடைக்கும். இப்போ வந்து துவையல் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து காலையிலேயே வந்து கஞ்சிக்காக தான் குடிச்சிருந்தேன். இது நைட்டு சாதம் கொஞ்சம் இருந்ததா, அதில் தயிர் ஊற்றி நல்லா கரைச்சி குடிக்கும்போது சூப்பராக இருந்தது. வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மீதி நம்ம வந்து இந்த ஃபேஸ்க்கு வந்து ஸ்ப்ரே வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து 1 டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேங்க. அதுக்கு வந்து நம்ம மீதி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஆரஞ்சு தோல், அதையும் இப்போ வந்து நான் 3 பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேன். பன்னீர் ரோஸு சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லது. நம்ம வந்து சாதாரண இருக்கிற ரோஸ் எல்லாம் சேர்த்தா அந்த அளவுக்கு வந்து அந்த நல்ல மணமும் இருக்காது. நீங்கள் இதில் செம்பருத்தி பூ வேறு என்ன பூ மல்லிப்பூ இருந்தால் கூட போடுங்க, நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். ஏன்னா இது நேச்சுரலான நம்ம பண்ணுறோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து அதை கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு லோ ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 10 நிமிஷம் கொதித்தோம்னா அந்த ரோஸில் இருக்கிற அந்த கலர் எல்லாம் அந்த எசன்ஸ் எல்லாம் அப்படியே வருங்க. அப்புறம் ஆரஞ்சு தோலோட அந்த கலர், அந்த தண்ணி வாசம் எல்லாமே அந்த தண்ணியில் இறக்கும். ஸோ ஸ்லோவாக தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணணும். அந்த தண்ணியும் நல்லா வற்றிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆற வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். அதனோட நிறம் வந்து அப்படியே வந்து மாறிடுச்சு பாருங்கள். அதுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நல்லா ஆற விட்டுடலாம். நம்மளோட சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஃப்ரீ டைமில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக அந்த ரோஸோட கலரெல்லாம் மாறிச்சு. அந்த கொதிக்க வைக்கும்போதே அந்த ஆரஞ்சோட அந்த தோல் வாசனை, பூவோட வாசனை ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து எனக்கு பாருங்கள் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி தாங்க வந்திருக்கு. நமக்கு வந்து போதும். இதை வந்து ஒரு 2-3 நாளைக்கு நம்ம அப்படியே ஸ்ப்ரே மாதிரி 1 வீக் வந்துருங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து முகத்தில் அப்படியே ஊற்றி கழுவ போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நல்லா க்ளோவிங்காக நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்கும். நான் வந்து இப்போ யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். என் கையில் நான் அடித்து காமிக்கிறேன். நல்லாயிருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி வந்து நேச்சுரலான ஒரு ஆரஞ்சு பீல் அப்புறம் ரோஸ் இதை சேர்த்து நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த 2 ஒரு ரெசிபி வந்து துவையல் போட்டுருந்தேன். இன்னொன்று இந்த ஹேர் ஸ்ப்ரே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் பாருங்கள், நான் கையில் வந்து போட்டு பார்க்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்ப்ரே இல்லைனாலும் அப்படியே கூட நீங்கள் கையில் தண்ணி எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் ஸ்ப்ரே பாட்டில் கூட நான் 20 ருப்பீஸ்ன்னு தான் வாங்கினேன். இது மாதிரி சீப்பாகவும் கிடைக்குது. கண்டிப்பாக வந்து பக்கத்தில் இருக்கிற வாட்டர் பாட்டில் கடையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஃபேன்சி ஸ்டோரில் அதிலே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.